அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் புது புது விதமான வித்தியாசமான உணவு வகைகள் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு உணவு வகை தான். போஹா குல்கந்த் பால்ஸ். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அவல், ரோஜா குல்கந்த், தேன், நெய், நட்ஸ். இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா, அவல் அப்படிங்கிறது வந்து நம்ம சாலட் மாதிரியோ இல்லை வந்து இந்த மாதிரி கர்டு யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அவல் வந்து ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். அந்த அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ரோஜா குல்கந்த் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து தேன். ஆல்ரெடி குல்கந்தில் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நட்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக நெய். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து குல்கந்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக அப்படியே குல்கந்தாக தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமாக கூட பண்ணி சாப்பிட்லாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து அவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹைலி ஃபைபர் அண்ட் வந்து கார்போஹைட்ரேட் ரிச் ஒரு ஃபுட்டு. இதில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுல நெய் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். இது தேவையில்லை அப்படின்னா நம்ம நெய் கூட அவாய்ட் பண்ணிடலாம். இதை வந்து இப்படி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவல் வந்து ஊற வச்சு இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பொடி மாதிரி பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான போஹா குல்கந்த் பால் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.